வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. வாட் இஸ் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி? ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜினா என்ன? காலில் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பது மூலம் நோய்கள் எப்படி குணப்படுகிறது, ஆரோக்கியம் எப்படி கிடைக்கிறது என்பதை பற்றி பார்க்குறோம். ஏன்னா கால் பாத சிகிச்சை என்பது இன்றைய காலகட்டத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தெரபி. கால் பாதங்களில் மட்டுமே நாம் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி நம் உடல் நோய்கள் குணமாவதற்கு கால்பாத சிகிச்சை உதவுகிறது. இதை தான் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் இயற்கையாகவே நம்ம 2 கால் பாதங்களிலும் அமைந்துள்ளது. பொதுவாக பார்த்தோம்னா நம்ம உடலை இயக்கிறதே 10 உறுப்புகள் தான், 10 ஆர்கான். ஹார்ட்டு, ஸ்ப்ளீனு, கிட்னி, யூரினரி பிளாடர், லிவர், கால் பிளாடர், லங்ஸு, ஸ்டமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின். இந்த 10 உறுப்புகளுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் 2 கால் பாதங்களிலும் இயற்கையாகவே இணைக்கப்பட்டுள்ளது. அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கால் பாதங்களில் மட்டும் லிவர், கால் பிளாடருக்கு தொடர்புடைய ஆர்கான் பாயிண்ட் இருக்கும். லெஃப்ட் சைடு கால் பாதங்களில் ஹார்ட் அண்டு ஸ்ப்ளீனுடைய கனெக்டட் பாயிண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 7 எண்டோக்ரைன் கிளாண்ட், நாளமில்லா சுரப்பிகள், பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, தைராய்டு, பாராதைடு, தைமஸு, பேங்க்ரியாஸ், அட்ரினல், புராஸ்டேட். இப்போ இந்த 7 நாளமில்லா சுரப்பியுடைய பாயிண்ட்டும் 2 கால்லையும் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் பாயிண்ட்டு, ஓவரிஸ் பாயிண்ட்டு, டெஸ்டிஸ் பாயிண்ட்டு, அதே போல் சோலார் பிளக்ஸு அப்படிங்கிற பாயிண்ட்டு, உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய லிம் கிளாண்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு பாயிண்ட்டு, கை காலுடைய பாயிண்ட்டு. இப்படி உடலில் உள்ள எல்லா உறுப்பும் 2 கால் பாதுகளையும் இருக்கும். ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு ஒர்க்கு இருக்கும். ஹார்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதே போல் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பர்த்லேருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு எண்டோக்ரைன் கிளாண்ட், நாளமில்லா சுரப்பிகள், நம் உடலை வளர்சிதை மாற்றம் ஏற்படுவதற்கும் உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர்ப்பதற்கும் நமக்கு நிறைய ஹார்மோன்கள் தேவை. அந்த ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணுறது நாளமில்லா சுரப்பிகள். அதில் ஒன்று முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை பீனியல் சுரப்பி ரிலீஸ் பண்ணுது. அது ரத்தத்தில் கலந்து உடலில் எல்லா பகுதிகளுக்கும் செல்லும்போது நல்ல இயற்கையான தூக்கத்தை கொடுப்பதற்கும் உடலில் கேன்சர் செல்களோ கேன்சர் கிருமிகளோ தங்காத வரை அவை வெளியேற்றுவதற்கும் மெலட்டோனின் பயன்படுது. இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, எலும்பு தேய்மானம்னு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு எல்லாத்தையும் கால்சியம் தான் முக்கியம். அந்த கால்சியத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய ஹார்மோன் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா பாராதைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்குது. அதே போல் தைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய தைராக்சின் ஹார்மோன் நம்ம உடலுடைய வளர்ச்சிக்கும் வளர்சிதை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் இருதயம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் நரம்பு மண்டலம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் தசை மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் மூளை நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் லிவர் ஃபங்க்ஷனாக முக்கிய காரணமாக விளங்குது. அதுபோல் பார்த்தீங்கன்னா அட்ரினல் சுரப்பி. இந்த அட்ரினல் சுரப்பியில் சுரக்கக்கூடிய முக்கியமான ஹார்மோன் இருதயத்துடைய இயக்கங்களையும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துவதற்கும் மிக முக்கியமாக பயன்படுது. அதே மாதிரி பேங்க்ரியாஸ்னு சுரக்கக்கூடிய இன்சுலின் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பயன்படுது. இப்படி 10 உறுப்புகளும் 7 நாளமில்லா சுரப்பிகளும் இணைந்து செயல்படும் போது தான் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். அந்தந்த பாயிண்ட் காலில் எங்கே இருக்குது, எந்தெந்த நோய்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும், எவ்வளோ நேரம் கொடுக்கணும், எதை கொண்டு அழுத்தம் கொடுப்பது. ஒருவருக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் 90% இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் 95% இருக்குது. ஒரு நோயின் தன்மை அதிகமாக இருக்கும்போது எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும், 5% பாதிக்கப்பட்டால் எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும், எந்தெந்த புள்ளிகளுக்கு எந்தெந்த நோய்களுக்கு அழுத்தம் கொடுப்பது, இப்படி முழுமையாக கால்பாத சிகிச்சையை தெரிந்து கொண்டு கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நம் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் நோய்களிலிருந்து விடுபடவும் பயன்படுது தான் கால்பாத சிகிச்சை. அதனால் இதில் 2 கான்செப்ட் இருக்குது. மசாஜ் ஒன்று இருக்குது, தெரப்பி ஒன்று இருக்குது. மசாஜ் அப்படிங்கிறது கால்களில் ஆயிலை தடவி கைகளால் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு உண்டாக்கி நல்ல தூக்கத்தை கொடுத்து மன அழுத்தத்தை நீக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு தெரப்பி. நோய்களை குணப்படுத்துவதற்கு அந்தந்த நோய்களுக்கு தகுந்த புள்ளிகளை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து அதில் அழுத்தம் கொடுத்து வருவதன் மூலம் நோய்களை குணப்படுத்துவதற்கு உதவக்கூடிய முறை தெரப்பி. இது வேர்ல்டு ஃபுல்லாக இன்றைக்கி பண்ணுறாங்க. பல நாடுகளில் ரிசர்ச் பண்ணி எந்தெந்த நோய்க்கு ரிஃப்ளெக்ஸாலஜி அதிகமாக நோய்களை குணப்படுத்த உதவுது, எப்படி பண்ண வேண்டும், எவ்வளோ நாளைக்கு செய்ய வேண்டும், இந்த சிகிச்சை பண்ணும்போது மற்ற மருத்துவ முறைகளை மேற்கொள்ளக்கூடிய முறைகள் இதெல்லாம் பின்பற்றி நம்ம ஆரோக்கியத்தை பெறக்கூடிய அற்புதமான இயற்கை சார்ந்த மருத்துவம் தான் கால்பாத சிகிச்சை. இதை முறையாக கற்றுக்கொண்டு பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும்.
நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி வகுப்பானது ரெங்கா ரிஃப்ளெக்ஸாலஜி சென்டர், வசந்தம் காலனி, அண்ணா நகர், சென்னையில் நடைபெறுகிறது. ஒரு வருஷ டூரேஷனில் உள்ள இந்த பயிற்சியை முழுமையாக கற்று பயிற்சிக்கு பின் டிப்ளமா சான்றிதழ் பெற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அரிய வாய்ப்பு. அதனால் ரிஃப்ளெக்ஸாலஜியில் நம்ம காலில் இருக்கக்கூடிய கரெக்டு ரெலவெண்ட் பாயிண்ட்ஸ், லொக்கேஷன், ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய முறை, நோய்க்குரிய அறிய முறை, ஒவ்வொரு நோய்களுக்கும் புள்ளிகளை தேர்ந்தெடுக்க முறை, எவ்வளோ காலம் கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் முழு விவரம், தியரி, பிராக்டிக்கல், அனட்டாமி, பிசியாலஜி, கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆகிய 4 சப்ஜெக்ட் அடங்கிய டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சியை முழுமையாக கற்று பயிற்சிக்கு பின் டிப்ளமா சான்றிதழ் பெற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அரிய வாய்ப்பு. பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும். 9444641062. 35 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவ நடத்தப்படும் பயிற்சி வகுப்பு. கற்று பயன்பெற அரிய வாய்ப்பு. நன்றி, வணக்கம்.